விக்னேஸ்வராய நமக. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தில் நின்று கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு எதுக்காகனா, திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி விருச்சக ராசிக்கு எவ்வாறு இருக்க போகுது. நம்மளுக்கு 6/3/2026 அன்று வெள்ளிக்கிழமை நடைபெறுகின்ற 8:45 கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு இடம்பெறுகின்றார். வாக்கியப்படி நடக்கின்ற சனிப்பெயர்ச்சி எப்படி நடந்துடுச்சு. இருந்தாலும் இந்த 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அர்த்த ஆஷ்டம சனியிலிருந்து விடுபட்டு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜென்மத்துக்கு இணையாக பெறுகின்ற சனி. இது 5ஆம் இடத்துல சென்றாலும் தாக்கம் என்பது உருந்து கொண்டே இருக்கும். லைட்டான ஒரு தாக்கம் வேலை சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் இருக்கும் சுவாமி. 2 என்பது தொழில், 2 என்பது மனைவி, குடும்பம் எல்லாமே 2ஆம் இடத்தை குறிக்கிறதால அவருடைய பார்வை 2ஆம் இடத்திலையும் பதிகிறதால வேலைக்கான அமைப்பு உண்டு, பாக்கியத்துக்கான அமைப்பு உண்டு, எல்லாமே கொடுப்பார். இந்த 5ஆம் இடத்துக்கு சென்றாலும் திருமணம், குழந்தை, இது மாதிரி விஷயத்தை எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கான அமைப்பு பெற்றவர் யாரான சனி பகவான் தான். இந்த பாதகம் தருகின்ற இடத்துல இருந்து அவர் விடைபெற்றதே உங்களுக்கு நன்மை. நோய் நொடி சார்ந்த விஷயத்துல இருந்து வந்த பிரச்சனை முக்கிய தருணம். இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நரம்பியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நீர் அமைப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனை, அதாவது உணவு சார்ந்த ஃபுட்டு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் இனிமேல் தொந்தரவுலேருந்து விடுபடுகின்ற காலமாக இந்த காலம் அமையப்பெறும். இந்த 6/3 ஓரளவுக்கு ஜூன் மாதம் கழிச்சு கூட சொல்லுவேன். 6/3 விட ஜூன் மாதத்துலேருந்து அவங்களுடைய பூர்வ புண்ணியத்துக்கு இது வரைக்கும் வீடு கட்டிட்டேன், நான் சொந்த ஊருக்கே வர முடியல அப்படின்னு சொன்னவர் அனைவருக்கும் சொந்த மண்ணில் வாடுகின்ற பாக்கியம் எல்லாம் விருச்சிக ராசிக்கு ஏற்படும். நான் வீடே கட்டிட்டேன், என்னால் வீடு கிரகப்பிரவேசமே போக முடியல சாமி, 12 வருஷம் 10 வருஷம் ஆகி போச்சு, அது உள்ள என்னால் போக முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னா இந்த முறை அதுக்குள்ள போகிறதுக்கான வாய்ப்புகளும் தேடி வரும். இந்த சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு செல்லுகின்ற காலங்கள். பிள்ளைகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. பிள்ளைகள் சார்ந்த விஷயத்துவோ பிள்ளைகள் சார்ந்த குழந்தைகளாக இருந்தால் அந்த குழந்தைகள் உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். மற்றபடி உங்கள் வாழ்வாதாரம் இந்த சனி பகவானுடைய அருள். ஏன்னா ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் குருவோட பார்வையும் சேர்த்து வாங்குறதால இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு உன்னதமான சனி பெயர்ச்சியாக மாறும். நிறைய பேர் நோய் நொடி சார்ந்த விஷயம் 100% சொல்லிட்டு ஐயா, வேலைக்கான பிரச்சனையோ வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனையும் விலகுகின்ற காலம். சொந்த மண்ணை விட்டு நிறைய பேருக்கு, அதாவது வெளிநாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கும், சொந்த மண்ணுக்கு வரதுக்கான பாக்கியம் பெறுகின்ற காலம் என்று கூட சொல்லலாம். பூர்வீக சொத்துக்கள் இது வரைக்கும் வராமல் இருந்தா, ஐயா கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போயிருக்கேன், எனக்கு சப்போர்ட்டே பண்ண முடியல, இத்தனை ஆண்டுகள் இழுத்து போட்டு எனக்கு 15 வருஷம் 20 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த முறை தற்காத்து கொள்ளக்கூடிய சனி பெயர்ச்சி என்று சொல்லலாம். நல்லதே நடக்கும். விருச்சிகத்துக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். நன்றி, வணக்கம்.